பிச்சைக்காரன் படத்தை வந்து அம்மாவை வந்து கடவுளா பார்ப்பான் அந்த ஹீரோ. இந்த படத்துல 100 சாமியில வந்து அந்த 100 சாமியில ஒரு மனுஷியா பாக்குற அந்த ஹீரோன்றதுதான் அதனால without any further delay நாங்க வந்து இங்க வந்திருக்கிற கெஸ்ட் கிட்ட வந்து क्वेश्चंस ஓபன் பண்றோம். ஒரே கண்டிஷன் மட்டும் தான். கெஸ்ட் இங்க வந்து தான் கேளுங்க. இங்க உட்காருங்க. அதே வாங்க. வாங்க. ஓகே. எல்லாம் இங்க வாங்க. ஜாலியா பேசிட்டு வாங்க. இங்க வாங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க வந்து நான் தான் வருவேன் அப்படினு சொல்லிட்டு ஒருத்தங்க வெயிட் பண்றாங்க. சரிப்பா. ஆஜே மாயா ப்ளீஸ். மாயா மைக் எடுத்து வேலை செய்யலாம். அதை யூஸ் பண்ணுங்க. ஓகே சார் நான் क्वेश्चन எல்லாம் சாஞ்சு உட்காருங்க. அடுத்த கண்டிஷன் தான். ஓகே क्वेश्चन எல்லாம் நான் அப்புறமா கேக்குறேன் சார். ஒரே ரிக்வெஸ்ட் தான். ப்ரீவியஸ் இயர்ல சுவாசிகா மேம்க்கு வந்து ஒரு ஆசை இருந்துச்சு. அது நீங்க வந்து அதே ஆசை உங்களுக்கு இருக்கு. உங்க பக்கத்துல தான் இருக்கு. சரி, என்ன ஆசை தெரியுமா? 100 சாமி படத்தை பார்த்து முடிச்ச உடனே சார் ஒரு கணக்கு போட்டு கிளீனு போட தோணுன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் நிறைய விஷயம் கவனிக்க மாட்டேன். சரி தேங்க்யூட்டு போயிட்டேன். ஐயோ ஒரு பொருள் நம்ம கிடைக்கிறது சொல்றாங்க மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ்ல எல்லாரையும் கூப்பிட்டு அதுதான் இருக்கும். மக்களுக்கும் அந்த மாதிரி படம் பார்க்கும்போது தோணும். இது வரைக்கும் எத்தனை படங்கள் நான் பண்ணியிருந்தாலுமே சீரியஸா பண்ணியிருப்பேன். இந்த படத்துல லவ் பேக் பண்ணிருக்கேன். தோணும் தோணும் அதை வந்து துபாயில ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பண்ணிடலாமா? ஹஸ்பண்டும் ஆடியன்ஸ்ல தான் இருக்காரு. ஹாய் சார். ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். வெல்கம் டு துபாய் சார். தேங்க் யூ. மை ப்ளஷர். சார் இப்போ உங்களோட நீங்க எப்பவுமே ஸ்கிரிப்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப யூனிக்கா சூஸ் பண்ணுவீங்க. அதோட ஒரு பேஸ் தெரியாது. இல்ல அது அப்படியே போடுங்க. லைக் நெல் போடுங்க. இப்போ ஓகேவா? ஓகே சார். உங்களோட ஸ்கிரிப்ட்லாம் வந்து ரொம்பவே யூனிக்கா இருக்கும். மக்களுக்கு ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லுவீங்க. இப்போ இந்த 100 சாமியில வந்து சசிதா ஒன்று உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்ட் ஒன்று உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்க என்ன உங்களுக்கு தோணுச்சு இதுல நம்ம கண்டிப்பா பண்ணிதான் அப்படின்னு வந்து நிறைய யோசிச்சீங்க? எப்பவுமே நான் வந்து கதை கேட்கும்போது மோஸ்ட்லி ப்ரொடியூசரா ஆக்டர்லாம் கேட்க மாட்டேன். ஆடியன்ஸா உங்களை மாதிரி கேட்பேன். நீங்க எந்த எதிர்பார்த்து படத்துக்கு போவீங்க? ஒரு நல்ல படம் போகலாம், ஃபர்ஸ்ட் படம் போகணும், நம்மளோட மரத்து படம் பார்க்கணும்னு நினைப்பீங்க. அது மாதிரி நான் சாதாரணமாக கதை கேட்க உட்காருவேன். உட்காரும் பொழுது என்ன அறியாம பெரும்பாலும் நிறைய கதைகள் முக்கியமான விஷயங்கள்ல சோகமான சீனை விட நெகிழ்ச்சியான கதைகள் வரும்போது கண் கலங்கிடுவேன். ஆக்சுவலா இப்படி யோசிச்சாரு டைரக்டர், இந்த மாதிரி யோசிச்சிங்களா சார்ன்ற மாதிரி இந்த படத்துல வந்து கண் கலங்க வைக்கிற நிறைய மொமெண்ட்ஸ் இருந்துச்சு. சொசைட்டில எல்லாருக்கும் தேவைப்படுற முக்கியமான கருத்து ஒன்று இருக்கு. நம்ம அம்மா எல்லாருமே சாப்பிட்டா, அதாவது அம்மாவுக்கு 80 வயசு இருக்கும், நம்ம ஆக்டிவா 40 வயசுல போயிட்டு இருப்போம். அவங்களுக்கு கவனிக்கிறது தான் 10 பேர் தேவைப்படுவாங்க. ஆனா அந்த ஜீவன் அங்க உட்காந்துட்டு சாப்பிட்டியாடா, தூங்கியாடா, கொஞ்சம் வேலையை பார்த்து கம்ப்ளீட் பண்ணா, எங்க அம்மா கேட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கிறேன், ஆனா ஒரு நாளைக்கு 3 தடவை காலேஜ் சாப்பிட்டியான்னு கேட்கிற அந்த ஜீவனுக்கு என்ன வேணும்னு நம்ம யாரும் பெரும்பாலும் கேட்கறது இல்லை. நல்லா இருக்கேம்மா, சாப்பிட்றேம்மா, பிஸியா இருந்தா போன வச்சிடலாமா சொல்லிட்டு வச்சிருந்தா நம்ம பழக்கமா இருக்கு. நம்ம எல்லாரும் வந்து அம்மாவை சாமியாவே பார்த்துட்டு இருக்கோம். பெருசா சாமின்னு பார்த்துட்டு அவங்களை அங்க தூக்கி வச்சிடறோம். அவங்கள மனுஷியா பார்த்துருக்கோமா? நம்ம அவங்கள மனுஷி தானே. இப்போ இந்த உலகம்ன்றது இந்த படத்தை எல்லாருக்குமே உலகம் தான். நம்ம எல்லாருக்குமே சாருக்கும் சரி எனக்கும் சரி வயசான 80 வயசு ஆனவங்களுக்குமே உலகத்துல எதுக்கு வந்தோம் இங்க போக போறது தெரியாது. எல்லாமே இந்த உலகத்தை குழந்தைங்க மாதிரிதான். நம்ம அம்மாவும் குழந்தைதான், அவங்களும் சின்ன பொண்ணுதான். புரியாம ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு 80 வயசுல எவ்வளவு தப்புகள் பண்ணிருப்பாங்க, என்னென்ன குழந்தைங்க இப்படி வளர போறாங்கன்னு ஒரு கவலையோடு வாழக்கூடிய ஒரு ஜீவன் தான். அவங்கள வந்து ஒரு நம்ம பொண்ணுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ் வந்து நம்ம அம்மாவுக்கு வந்து கொடுக்கறது இல்லை. ஜெனரலி அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், அம்மா பார்த்துப்பாங்க, அம்மா நம்மளே பார்த்துட்டாங்களே, அவங்க பார்த்துக்க தெரியாதா
அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த சொசைட்டியில் நம்ம யாரும் தப்பு பண்ணல. நம்ம என்ன நினைக்கிறோம், அம்மாவுக்கு எல்லாம் தெரியும், அம்மா பெரியவங்க, அம்மா சாமி, அம்மா நூறு சாமி நினைக்கக்கூடிய மனப்போக்கில் நம்ம இருக்கோம். அம்மா ஒரு மனுஷி, அம்மாவுக்கு உணர்வுகள் இருக்கு அப்படின்னு அம்மாவை ஒரு மனுஷியை பார்க்க நூறு சாமி படத்தை வந்து பார்த்தீங்கன்னா, பிச்சைக்காரன் படத்தை வந்து அம்மாவை வந்து கடவுளாக பார்ப்பான் அந்த ஹீரோ. இந்த படத்துல நூறு சாமியில வந்து அந்த நூறு சாமியை ஒரு மனுஷியை பார்க்குற அந்த ஹீரோன்றதுதான் முக்கியமான விஷயம். ஸோ இது வரைக்கும் யாருமே சொல்லாத நிறைய பேர்ல சின்ன சின்னதாக லைட்டாக தொட்டு போயிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த முழுமையா ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு சார் இந்த படத்துலன்றதுனால இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல தான் நான் வருவேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நான் கிடையாது. பட் அந்த படத்தோட செகண்ட் ஹாஃபும் சரி, இந்த படம் சொல்ற கருத்தும் சரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நன்றி சார். இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின். இந்த சுலபமான படம் இல்லை, ஹாப்பியான படம், ஜாலியாக இருக்கும். ஓகே சார். இன்னும் ஒரே கொஸ்டின். இந்த ஒரு அம்மா சென்டிமெண்ட்னு சொல்லும்போது பிச்சைக்காரன் ஞாபகம் வரும், நூறு சாமி ஞாபகம் வரும். இன்னொரு ஒரு ஃபிலிம் இருக்கு சார், என்னோட ஃபேவரட் ஃபிலிம் அது கோடியில் ஒருவர். சூப்பரான ஃபிலிம். அது வந்து ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் உங்ககிட்ட கேட்கலாம். பாட்டு போகுது. எக்ஸாக்ட்லி சார். சாதாரண ஒரு மனுஷனா சென்னைக்கு வந்து தன்னோட அம்மாவோட ஆசையை நிறைவேற்றதுக்காக யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு கலெக்டர் ஆகும் அப்படின்னு ஒரு எய்மோட படிச்சுட்டு இருக்க ஒரு பையன் எப்படி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆனாருன்ற ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணிருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப யூனிக்கா இருக்கும். அது வந்து அரசியல் சார்ந்து கிடையாது. ஜஸ்ட் நான் கேட்கறதுன்னா இப்போ 2026 எலெக்ஷன்ல நடந்த சில விஷயங்களையும் அதை அட்ரஸ் பண்ணிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க 2 கோயில்ல நின்று எம்எல்ஏ ஜெயிச்சதா இருக்கட்டும், தொங்கு சட்டசபையில் வந்துட்டு நீங்க வந்து முதலமைச்சர் ஆகிற மாதிரியான கதைகள் வரும். ரொம்ப பிடிச்சது எனக்கு. அந்த கோடியில் ஒருவன் படத்தோட செகண்ட் பார்ட்டுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பி சார். இப்போ கோடியில் ஒரு டைரக்டர் வச்சு தான் பிச்சைக்காரன் 3 டைரக்ட் பண்ண போறேன் ஆக்சுவலா. ஸோ பிச்சைக்காரன் 3 முடிச்சதுக்கு அப்புறம் தான் கோடியில் ஒரு பண்ணிக்கலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ். ஒரே ஒரு கொஸ்டின் தான். நான் இங்க வந்து ஒரு 2 இயர்ஸா ஒரு பிசினஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க உங்களோட ஸ்கெடியூல் வந்து ஐஸ்வர்யா இப்பதான் சொன்னாங்க. ஸோ எனக்கு எப்படி இருக்கும்னா சில சமயம் உட்காந்துட்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்து ஒரு டிப்ரெஷனுக்கு போகும். நீங்க எப்படி ஒரு லைஃப் ஸ்கெடியூலான ஒரு லைஃபை வந்து பிரின்சிபலா வந்து டிசிப்ளினா ஃபாலோ பண்றீங்க? உங்களுக்கு பாடி வந்து ரெஸ்ட் தேவைப்படும்ல. இல்ல யூனிவர்சல் எனர்ஜி இருக்குல்ல, அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம தூசி மாதிரி நம்ம அதை எதிர்த்து போக ட்ரை பண்ணக்கூடாது. புரியுதுங்களா நான் சொல்றது? நீங்க ஃப்ரீயா போட்டா அதுவா ஒரு இடத்துல போயிட்டே இருக்கும். ஆக்சுவலா இப்போ இந்த ப்ரோக்ராம் நான் இங்க வர முடிவு பண்ணதோட சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, யாரை மீட் பண்ண போறேன், என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்கு, அதெல்லாம் தெரியவே தெரியாது. பிஸ்னஸ் சார் அதை போட்டு போறாங்க, அவ்வளோதான், அவர் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே தெரியாம 0 தான் வந்தா எனக்கு போஸ் சொல்லிட்டு கல்யாணி எதிர்பார்க்கவே இல்லை. கல்யாணி நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன், உங்களை பார்த்துருக்கேன். இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி இந்த மாதிரி உட்கார வைக்க போறாங்க, அவங்க அதை பேச போறோம், அங்கே இந்த மெசேஜ் சொல்லணும், இப்படி பேசி இன்ஸ்பயர் பண்ணணும், அது இது மைண்ட்ல போட்டு எதுவுமே குழந்தைகள் வரும்போது பிரியாணி ஒரு கூட்டத்தில் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா ஜாலியாக வந்திருக்கேன். இது எதுவுமே பிளான் பண்ணது இல்லை. நம்ம பிளான் பண்ணாம வந்தாலே நம்ம நல்ல எண்ணங்களுக்கு நல்ல நல்ல பெரிய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக இறந்து பறக்கிறது இல்லை காத்துல. அது எந்த டைரக்ஷன்ல போகணும் அது முடிவு பண்ணுறது இல்லை, காத்துல விட்டுருது. ஆக்சுவலா அது மாதிரி உங்க இலக்கை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசன்ட்ல இருந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லாவே நடந்துடும். டயர்ட்னஸ் பாடியில் தெரியாது. அப்புறம் மோஸ்ட் ஆஃப் தி நம்ம பாடி இஷ்யூஸ்க்கு மெயின் காரணம் பார்த்தீங்கன்னா மென்டல் மைண்ட் இஷ்யூஸ் தான் பாடிக்கான காரணம். எவ்வளவு பெரிய நோயையும் உங்க எண்ணங்கள் குணப்படுத்தி விட்டுரும். மோஸ்ட்லி காய்ச்சல் வந்து நீங்க மாத்திரை போட்டா 4 நாள் குணமாகும், மாத்திரை போட்டா 4 நாள் குணமாகும் தானாகவே. பாடியில் ஆட்டோமேட்டிக்காக வந்து எதிர்ப்பு நோய் கிரியேட் பண்ணக்கூடிய சக்திகள்லாம் இருக்குன்றதுனால உங்கள் உடம்புக்குள்ள அவ்வளோ ஃபேக்டரி இருக்குது. மருந்து நோயை குணப்படுத்தக்கூடிய விஷயங்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையை சூப்பராக தானாகவே அமைச்சிடும். நீங்கள் விட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஓடாதீங்க வாழ்க்கையில். தானாகவே நீங்கள் என்னென்ன பிளான் பண்ணுறீங்களோ அது பண்ணணும், இது பண்ணணும். அதுக்கான பிளான் டீசெண்டாக பண்ணுங்க. அப்படியே கம்ப்ளீட்டாக சொல்லல, பயப்படாதீங்க. அந்த ப்ரெசென்ட்ல என்ன கமிட்மெண்ட் இருக்கோ அதை மட்டும் நினச்சிக்கோங்க. அப்புறம் மற்றவங்களை பார்த்து பயப்படாதீங்க. உங்களுக்கு நீங்க பண்ற வேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா, சரின்னு தோணுதா, எல்லாருமே இருந்தா கூட அதை நீங்க ஸ்ட்ராங்கா ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஸோ வேலிடேஷனுக்காக வெயிட் பண்ணீங்கன்னா டிப்ரெஷன் வந்துடும். உங்க ப்ராப்ளத்துக்கு காரணம் வந்து அந்த ஆன்சைட்டி காரணம் வந்து வேலிடேஷன் தான். சரி சரி கை எடுத்துடலாமா சார்? எனக்கு வந்து உங்களோட மூவிஸ்ல வந்து இந்த டயலாக் எனக்கு ரொம்ப
பிடிக்கும். எனக்கு எப்போ நான் லோவாக ஃபீல் பண்ணாலும் இந்த படத்தில் இந்த படத்தோட டைலாக் நான் போய் கேட்பேன். அது என்னன்னா நம்பிக்கையோட பலமே அதை முழுசாக நம்புறது தான். ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப ஆழமாக என்னோட மனசில் பதிஞ்சிருக்கு. பட் நாங்கள் ரியல் லைஃப்பில் வந்து சம்டைம்ஸ் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணும்போது சார் அதோட இதை நான் எப்படி ஓவர் கம் பண்ணுறது, எனக்கு இது புரியுது, நம்பிக்கை இருக்கணும், நான் ஐ ஹேவ் டு கோ ஃபார்வர்ட் இருக்கு. பட் அதையும் தாண்டி நமக்கு அந்த லோ ஃபீலிங்ஸ் வந்து நம்மளை வெற்றி புல் கேட்குறது தப்பாக நினைக்கிறீங்க. கடவுள் நம்புறீங்களா? முழுக்க நம்புறீங்க சார். நமக்கு சில ஒழுங்கு நடக்காத போது நமக்கு வந்து இருக்காரா இல்லை அவரோட திட்டம் வேற, என்னோட நம்பிக்கை வேற. நான் எடுத்து கேட்காதீங்க, எப்படி கடவுள் இருக்காது. நான் என்ன சொல்றேன், நீங்க கடவுள் இருக்காரு நம்புறீங்க இல்லையா, பொறுப்பை உடைச்சிருங்க. நீங்க ஏன் நினைக்கிறீங்க ஏழு பிரச்சனை இருக்கு, பி கொண்டு போயிட்டு இருக்காருன்னு அது நீங்க நினைச்சது கிடையாது, வேற ஒண்ணு. உங்களுக்கு என்னதான் மேலதான் நீங்க உலகத்தை இதுதான் சாதிச்சிட முடியும். இப்ப என்ன நினைச்சீங்க, என்ன நடக்கல, நான் சொல்றது புரியுதா? ஒண்ணு நினைச்சிருப்பீங்களா, இங்க நினைச்சிருப்பீங்க, அங்க போய் விட்டுருக்கோம், இல்லை இங்க போயிருக்கோம். நீங்களே கடவுளே சொல்ற மாதிரி அண்ட் இந்த மூவியும் ஐ லுக்கிங் ஃபார்வர்ட். லைஃப் ஃப்ரீயா விட்டுருங்கப்பா. நம்ம சாதிக்கிறதுக்காக உலகத்தை பறக்கலப்பா. சாதனையே வாழ்க்கை இல்லை, வாழவும் வேணாம். அது வாழ்க்கை ஓட்டு போகணும். நீங்க விட்டா இது வாழ்க்கை ஆகணும். நீங்க யாரும் சாதிக்கவே பறக்க வேணாம். அவனோட முடிவு போகணும், அங்க போய் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும், அந்த மெடல் வாங்கிடணும், வேறு இந்தியாவை காப்பாற்றணும். ஐயோ வேணாம், விடுங்க. வந்தாச்சு, ஏன் வந்தோம் தெரியாது, எங்க போறோம் தெரியாது, எதுவுமே யார்ட்டையும் பதில். இந்த ரூம்ல உலக மாநாடே வச்சு ஒரு 10 பேர் 15,000 கேள்வி கேட்டோம்னு வச்சுக்கோங்க. நம்ம எதுக்கு வந்தோம், எங்க இருந்து வந்தோம், எங்க போறோம், யாராவது ஒருத்தர் பதில் தெரியுமா? எந்த நாட்டோட முதலமைச்சராக இருக்கட்டும், சிஎம்ஆ இருக்கட்டும், பிஎம்ஆ இருக்கட்டும், ட்ரம்பா இருக்கட்டும், கூட்டு வச்சு ஒரே கேள்வி, தம்பி எங்க இருந்து வந்தோம், எங்க போக போறோம், யாருக்குமே தெரியாது. அடுத்த செகண்ட் நமக்கு தெரியாது. ஸோ அதனால இது எது சாதிக்க முடியும், எது சாதனை? பாம்பு போட்டு ஒரு நாட்டை கொள்றதா, நான் பெரிய காமிச்சுக்கிறதா, எது சாதனை? ஸோ அதனால எதுவுமே வேண்டாம். ஒரு ஏதோ உங்ககிட்ட ஒன்று இருக்குல்ல, எக்ஸிஸ்டிங் ஒரு புருஷன், ஒரு குழந்தைங்க, ஒரு சின்ன தொழில், 3 ஏதாவது இருக்கும். அப்படியே இந்த பிரபஞ்சத்தை அப்படியே ஃபீல் பண்ணிட்டு என்னமோ ஒரு ஜேர்னி பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க. சார் உங்க வேர்ட்ஸ் வந்து அப்படியே வருடி கொடுக்குற மாதிரி சரி, இருக்கு. சரி, Thank you so much, சரி. sir. புரிஞ்சுதா? எனக்கு புரிஞ்சுது சார். You look dashing. சார் 100 சாமி மீட் அண்ட் கிரீட் அப்படின்னா நான் இங்கே சார் அப்படியா? சார் பார்த்து தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, இந்த படத்தை நீங்கள் லவர் பாயாக எடுத்துருக்கீங்க. ஆமாங்க, ஆமாம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? சூப்பராக இருந்துச்சு. இந்த பொண்ணே சொல்கிறாங்க ரொம்ப பெரிய வெற்றி என்னன்னா, 20 வருஷம் 20 படங்கள் நடிச்ச எனக்கு வந்து இந்த டேரக்டரும் உங்களை வச்சு படம் பண்ண பெருசாக யாரும் சொன்னதில்லை. நம்மளே ஒரு படத்தை தயாரிச்சுக்கிட்டு வித்துக்கிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கும்பொழுது ஒரு மேடையிலிருந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு நல்ல பேர் தெரிந்த ஒரு இயக்குனர் மிஸ்கின் சார் வந்து உங்களை ரொம்ப நல்லா ரோல் பண்ணீங்க, உங்களையும் சுவாசிக்காம மிஸ் பண்ண எனக்கு தோணல, உங்களை வச்சு ஒரு படம் பண்ண ஆசையா இருக்கு, பண்ணுவீங்களான்னு கேட்குற அளவுக்கு ஒரு லவர் பாயா பண்ணியிருக்கேன் ஆக்சுவலா. அப்புறம் அந்த படத்தோட ஹீரோயினே படத்தை பார்த்துட்டு கூடவே நடிச்சாங்க. அப்ப தெரியல, பார்த்து முடிச்சுட்டு ஒரு கடத்தை கிளம்பி கூட ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுதான் வந்து சசிகா வந்து ரப்பர் பந்தல இந்த ரோல் தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. திரும்ப இந்த ரோல் எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க? இது லவ் ஸ்டோரி. ரப்பர் வந்து அதே மாதிரி தானே, அது புருஷன் தான் லவ் பண்ணுவாங்க. புதுசா கல்யாணம் பக்கால புரிஞ்சுக்காதீங்க. இதுக்குள்ள மாரல் மெசேஜ் எத்திக்ஸ் வேல்யூஸ் இருக்குப்பா. ஃபேமிலியோட பார்க்கலாம். தேங்க்யூ. அவங்க பேர் தேங்க்யூ. ஹலோ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங். தேங்க்யூ. சாஞ்சு ஓகே, நான் என்ன கேட்க வரேன்னா ஒரு சின்ன கேள்வி. நீங்க இந்த புரிதல் வந்து அது கிராஜுவலா வந்ததா, இல்ல ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா உங்களுக்கு இந்த லைஃப் இந்த பாக்குற பெர்ஸ்பெக்டிவ்? இப்போ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட நான் பார்த்தது இல்லை, இவ்வளவு கம்ஃபர்டபுளா, இவ்வளவு எவ்வளவு யதார்த்தமா பேசுறீங்க பாத்தீங்களா? இதெல்லாம் இப்படி வரணும்னா நிறைய அவமானப்படணும், நிறைய தோல்வி வரணும், நிறைய வழி இருக்கணும். உங்களுக்கு புரியுதுங்க, எக்கச்சக்கமா அடி வாங்கிக்கணும். அது வாங்கிருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன். இப்போ ஃபைனல் லிஸ்ட் தானே முக்கியம். இப்போ ஒரு படம் பார்க்க போறீங்க, எதை பார்க்க போறீங்க? பிச்சைக்காரன் உங்களுக்கு ஏன் பிடிச்சது? அந்த ஹீரோ அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு கடைசியில் வச்சுக்கிறாரு, அதான் கதை.
அப்படி ஒரு படம் நீங்க பார்க்க ஆசைப்படுறீங்க, ஆனா லைஃப்ல நீங்க அதை பொறுத்திருப்பேன்னு ஆசைப்படல. 2.5 hours நீங்க ஹீரோ சீட்ல உட்கார்ந்து படம் பாக்குறீங்க, ஹீரோ மாதிரியே நீங்க வந்து அழுறீங்க, என் கூட சேர்ந்து அழுறீங்க போறீங்க. ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா 20 years நடக்க போற வாழ்க்கையில ஏத்துக்க மறுக்கிறீங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயிசம்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய அடி வாங்கி ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ நீங்க உங்க எங்கர் வெர்ஷனுக்கு ஒரு சின்ன அட்வைஸோ, உங்க எங்கர் வெர்ஷனுக்கு ஒரு சின்ன அட்வைஸோ இல்ல ஒரு டிப்போ கொடுக்கணும் லைஃப் பத்தி என்ன சொல்லுவீங்க? ஐயோ அதை பண்ணிடாதப்பா, லைஃபை இப்படி பாத்துறாதப்பா, ஒரு சின்ன டிப் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? இல்ல, நம்ம வந்து எங்க வெர்ஷனை மாத்தணும்னு நினைக்கிறதே தப்பு தான். ஆக்சுவலா ஓகே, நடந்ததுதான் உங்க ஜேர்னி. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் கஷ்டப்படுற இடமே என்ன தெரியுமா? பழசை வச்சு வருத்தப்படும், நடந்திருக்க கூடாது. நான் இது வரைக்கும் வந்த எல்லா நிகழ்வுமே நான் ரொம்ப நான் மனசு வெளியில துருக்கிக்கூடிய ஒரு விஷயத்தை சேர்த்து இதுதான் என்னோட ஜேர்னி, இதெல்லாம் ஒரு காரணமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆக்சுவலா அதை நம்ம வந்து அழிக்க நினைச்சோம் அப்படின்னு நினைச்சா பிரசன்ட்ல உள்ள பல விஷயங்கள் டிஸ்டர்ப் ஆகும். அப்படின்றதுனால எதையும் மாற்ற வேண்டாம். ஆமா, ஃப்ரீயா விடுங்க. அந்த ஒரே வார்த்தையில சொல்லிங்கன்னா ஃப்ரீயா விடுங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து படிப்பு, இன்னொருத்தவங்களோட வேலிடேஷன், அங்கீகாரம், அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க. பணம் பெரிய விஷயம் இல்லை. இப்போ அம்பானிக்கும் ஒரே வானம் தான், நமக்கும் ஒரே வானம் தான். பூமியும் அதே மாதிரி தான், தண்ணியும் அதே மாதிரி தான், காற்று எல்லாமே எவ்வளோ பெரிய விஷயம். நமக்கு தண்ணி எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். அவன் பணக்காரன் இருந்தாலும் அவன் ஸ்பெஷல் எதுவும் குடிச்சிட முடியாது, அவன் தண்ணி தான் குடிச்சான். எவ்வளோ ஈக்குவலாக இருக்கும் பாருங்க. நம்ம அப்படி பார்க்க பழகிட்டீங்கன்னா இது ஜாலியாக பணக்கார மாதிரி வாழலாம். சில பேர்கிட்ட 10,000 கோடி இருக்கும், ஆனால் அடுத்தவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 1000 கோடி இருக்காமே அப்படின்னு 10 தூங்க மாட்டான். அவன் பிடிச்சிருக்கான். ஆக்சுவலாக அவன் மனவெளியில் படுத்திருப்பான், டிப்ரெஷன் இருப்பான். அவனை எப்படி முந்தி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுப்ப வச்சு ஹாப்பியாக இல்லாமல் அவனை மோசத்துலேயே கூடிய வந்து டிப்ரெஷன் போயிடுவான். ஆக்சுவலாக ஸோ அப்படின்னு நமக்கு வந்து வானம் இருக்குப்பா, வானம் அப்படின்னு நினச்சி ஜாலியாக போயிடுவான். அதனால எதுவும் ரிலேட் பண்ண வேண்டாம். Be happy with you. எவ்வளவு டைரக்டர் கூப்பிடுறாங்க கூப்பிடல எனக்கு தெரியல, உங்களை கோடி பேர் எக்ஸாம்பிள் வச்சுக்கிறாங்க. ஸோ இப்படி தேங்க்யூ ஸோ மச். மைக்ல क्वेश्चन கேட்டுட்டு மைக் ப்ளீஸ். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அஸ்ட்ராலி நல்லா இருக்கேன். கவா அஸ்ட்ராலி கொஞ்சம் படப்படப்பா இருக்கு. ஓகே சார், இந்த படத்துல வந்து நீங்க வந்து ஒரு ஃபார்மரா கதாபாத்திரம் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணீங்க அந்த பாடி லாங்குவேஜ் கொண்டு வரதுக்கு? ரொம்ப ஃப்ராங்காக சொல்லணுமாப்பா, எடிட் பண்ணுறது வந்து உலகத்தில் ரொம்ப ஈஸியான தொழில். கஷ்டம். ஸ்கிரிப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் யார் வேணாலும் அதே தொழிலில் உங்களை வந்து ஒரு வேஷ்டி கட்டி ஒரு துண்டை போட்டு ஒரு கெட்டப்பில் மாற்றி விட்டு இறக்கி விட்டு அப்படியே உலக மாதிரி தெரிவிங்க, பார்க்குறதுக்கு விவசாயம் மாதிரி தெரிவிங்க. அதே சமயத்தில் ஒக்க ஸ்கிரிப்டில் வந்து நம்ம கடவுளையே மேக்கப் போட்டு கூப்பிட்டு வந்து நடிக்க வச்சா கூட படம் நல்லா ஓடாது. ஸோ பிச்சைக்காரன் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு நான் எந்த மெட்டதும் பண்ணல. டேரக்டர் நல்ல கதை எழுதியிருக்காரு, நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு, நல்ல எடிட்டர் எடிட் பண்ணியிருக்காரு, மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்காரு, படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் ஹீரோவா ஒரு 60 நாள் கம்ஃபர்டபுளாக போயிட்டு வந்துட்டு ஜாலியாக. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டஸ்டச்சு ஒரு டைலாக் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 4 லைன் மல்டிபிள் ஆங்கிள்ஸ், அதில் பெஸ்ட் மூமெண்ட்ஸ், பெஸ்ட் ஆங்கிள்ஸ் கொடுத்து தான் படமாக வெளியே இருக்குன்றதுனால நான் வந்து மெனக்கேட்டேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், ஹோம்ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது இல்லைப்பா. எல்லாமே டேரக்டர் தான் போகும். சூப்பர் சூப்பர். ஒரு அழுக்கு லுங்கி கொடுத்தாங்க, அழுக்கு சட்டை கொடுத்தாங்க, துண்டு போட்டு விட்டாங்க, அந்த டயலாக் கொடுத்தாங்க. நான் வந்து அந்த பிரச்சனையில் இருந்து பேசிக்கிட்டேன். சூப்பர் சார். கதை தான் தனிக்கமான காரணம். அது சொல்லுவோம் சசி சார் தான் காரணம். ஒரு வேர்ட் சொன்னால் படத்தோட டேரக்டர் காரணம். சூப்பர் சூப்பர் சார். ஒரு சின்ன சேலஞ்ச் சார், உங்களோட பாட்டுல இருந்து ஒரு லிரிக்ஸ் வந்துட்டு நான் சொல்றேன், நீங்க என்ன பாட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். நெஞ்சுக்குள்ள என்ன கல்லை கட்டி ஓடிறிய என் செல்லக்குட்டி. ஏன் பாட்டா? ஆமா, உங்க பாட்டு தான். நெஞ்சுக்குள்ள என் கல்லை கட்டி ஓடிறிய என் செல்லக்குட்டி. போட்றாதீங்க சார். இல்ல நெஞ்சுக்குள்ள என் கல்லை கட்டி ஓடிய என் செல்லக்குட்டி. அப்படியே பாட்டா? ஆமா சார், உங்க படம் தான், உங்க படம் தான். இன்னும் 2 லைன் சொல்லுங்க. இன்னும் ஒரு சான்ஸ் கொடுங்கப்பா. கனகவேல் காக்க, கனகவேல் காக்க. என்ன பாட்டு? அந்த படம், அந்த இது தூர் பிடிச்சானா? இல்லையே. என்ன டியூன் பாட்டு? எனக்கு நெஞ்சுக்குள்ள என்ன கல்லை கட்டி ஓடறிய என் செல்லக்குட்டி. புரியுது. உங்களுக்கு சார் இல்ல நிஜமா சொல்லிருங்க. என்ன டியூன் பாட்டு? நீங்க ஏதாவது கேட்டிருக்கீங்களா? அதில் மியூசிக் பேர் பாருங்க.
சார் பிக் ஃபேன் சார். தேங்க்யூப்பா. அந்த மியூசிக்லாம் செம வைப்பாக இருக்குது சார். அதுவும் அந்த கான்செப்டை ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நெக்ஸ்ட் கான்செர்ட் ஓகே சார். என்னோட கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து ஒரு லவ் ஸ்டோரி லவ்வர் பாய்ன்னு சொல்கிறீங்க. பட் ட்ரெய்லர் பார்க்கும்போது எந்த அளவுக்கு லவ் இருக்கோ அதே அளவுக்கு எமோஷன் சென்டிமெண்ட் இருக்கும். லவ்ன்றது எமோஷன் தான்ப்பா. நான் அந்த அளவு தான் சொன்னேன். நீங்கள் இந்த பேரத்தை புரிஞ்சுட்டீங்களா? இது வரைக்கும் நம்ம இப்போ காலம் பிஸியாக நிறைய வேல்யூஸை மறக்கிறோம், பரபரப்பாக ஓடிட்டு இருக்கோம் இல்லையா? ஹியூமன் எமோஷன்ஸ் நிறைய மிஸ் பண்ணுறோம். அதெல்லாம் குட்டி இருக்குது அந்த படத்துக்குள்ள. கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் பார்க்குறோம். எங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கும்னு நினைக்கிறேன். துபாயில் அம்மாவும் பிரிஞ்சு இருக்கிறோம் நாங்கள். கண்டிப்பாகவே இருக்கும். நீங்கள் இந்த படம் பார்த்து முடிச்சு வெளியே வந்தோன்னா முதல் கால அம்மா தான் பேசுவீங்க எல்லாரும். சாரிமான்னு கேட்பீங்க எல்லாரும். So on the question வந்து, so when you want to let your emotions out, what is one instrument that you go to play? சொன்னால் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், நம்பணும். ஓகேவா? கேவலமாக இருக்காது, ரியாலிட்டி உங்களுக்கு புரிஞ்சுப்பீங்க. இப்போ நீங்கள் சமையல்காரங்க இருக்காங்க இல்லையா? கல்யாணத்தில் வந்து ஒரு 10,000 பேர் சமையல் போடுவாங்க, பெரிய பெரிய பணக்கார கல்யாணத்தில். அதில் கிச்சனில் உட்கார வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப தினமும் தொழிலே அவங்க அதுவாக தான் இருக்கும். நீங்களும் ஒரு வேலை பார்க்குறீங்க, சார் ஒரு வேலை பார்க்குறாங்க, எல்லாருமே வேலை பார்க்குறோம் இல்லையா? நம்ம வேலையை நம்ம வந்து இனிஷியலாக ரொம்ப ஹையாக உணர்ந்துருக்கோம். போக போக எவ்வளோ என்ஜாய் பண்ணி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேஷன்ன்றது ஒருத்தருக்கு 6 மாதத்துக்கு மேலே இருக்காது. மேரேஜ் ஆனால் கூட ஒரு ஒய்ஃப் மேலே ஒரு காமமோ ஒரு செக்ஷுவல் அட்ராக்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் தான் இருக்கும். அதுக்கு மேலே லவ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ என்னோட ஒர்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இந்த வேலை எனக்கு பிடிக்கிறத தாண்டி நல்லா பண்ணி தரணும். ஏன்னா டேரக்டர் நம்பியிருக்காரு, ப்ரொடியூசர் நம்பியிருக்காரு. மோஸ்ட்லி பேஷன் இல்லாமல் நிறைய ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மியூசிக்கை நான் சூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சது இல்லை. ஜென்ரலாகவே குக் வந்து கிச்சனில் சமைச்சா டிப்ரெஷன் போய் நினைப்பாங்களா? அதுதான் சொல்லுவேன். அந்த மாதிரி வந்து நான் வந்து அந்த மாதிரி யோசிச்சது இல்லை. நிறைய மோஸ்ட்லி டிப்ரெஷன் வந்தது இல்லை. வரும் அப்பப்போ வந்தால் அது வந்து ஒரு நார்மல் எமோஷன் உங்கள் பாடியில். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கோ நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. அதை கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா அது அழகாக போயிடும் பாடியை விட்டு. அதை மறக்கணும்னு ட்ரை பண்ணி 10 வேலை பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெயின். தலைவலியை அவாய்ட் பண்ண முடியாது இல்லையா? வந்தால் ஒரு ½ டே 1 டே வந்துட்டு போகிற மாதிரி டிப்ரெஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ ஆன்சைட்டியோ வந்தால் அதுவாக போயிடும். அப்படின்றதால அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு நான் பெருசாக முயற்சி பண்ணதில்லை. டைம் கிடைச்சா அது போகலாம் அப்படின்ட்டு அமைதியாக உட்காந்துருவாங்க. அவ்வளோதான். அதுக்கு நான் மியூசிக்கெல்லாம் கேட்குறதே கிடையாது. But if you want to give one message to younger generation who wants to pursue music or into art or நிறைய ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு அப்புறமா எக்கச்சக்க சேஞ்சஸ் நடந்துட்டு இருக்கு. மூவி இண்டஸ்ட்ரிக்குள்ள நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள பயங்கரமான சேஞ்சஸ். நான் வந்து மியூசிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கிறதுனால சொல்கிறேன். ஏஐயோட கம்போசிஷன் அதோட அவுட்புட்லாம் வேற லெவலில் இருக்கிறதுனால இப்போது ஏஆர் ரஹ்மான் சார் வந்து 1992 ரோஜா மியூசிக் வரும்போது எல்லாருமே கீபோர்டில் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த கீபோர்டில் பண்ணுறதுக்கு பெரிய நாலேஜ் வேணும் இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் கீபோர்டில் தான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏஐ வந்தவங்க எல்லாருமே அதை வந்து ஏஐ பண்ணுறது ஈஸியாக குறைக்க ட்ரை பண்ணுறாங்க. அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அது கூட சேர்ந்து எப்படி அவுட்புட் தரணுன்ற மாதிரி யாரும் யோசிச்ச மாதிரி இல்லை. இனிமே வர மியூசிஷியன்ஸுக்கு வந்து பொற்காலம்னு நான் சொல்லுவேன். இன்ஃபேக்ட் ஏஐ வந்து உங்களுக்கு பெரிய பெரிய அசிஸ்டன்ஸ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணி கொடுக்குறதுனால இனிமே நீங்கள் மியூசிக் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே ஏஐயில் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அதில் சுனோன்னு ஒன்று முக்கியமாக இருக்குது. சுனோக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது மாதிரி நிறைய கற்றுக்கலாம். ஸோ ஏஐ வச்சு பண்ணும்போது உங்களோட பவர் இன்னுமே எக்ஸ்ட்ரா வரும். அது எப்படி இப்போ இங்கே டைப்ரைட்டருக்கும் கம்ப்யூட்டருக்கும் உள்ள வித்தியாசம் ஆக்சுவலாக. அது மாதிரி ஏஐ வச்சு மியூசிக் பண்ண கற்றுக்குங்க. அதுக்கு மியூசிக் நாலேஜ் கூட தேவையில்லை. சொல்றது வேற மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கிறதால நீங்கள் ஜஸ்ட் க்ளோஸாக ஏஐ டெவலப்மெண்ட் இன் மியூசிக் இண்டஸ்ட்ரியை வாட்ச் பண்ணுங்க. யூ வில் பிகம் a musician. You can become a composer. நீங்கள் இந்த லோகால நடிச்ச ஹீரோயின் பேருப்பா
உண்மையான கல்யாணி பிரியதர்ஷன். கொஞ்சம் சத்தமா சொல்லி கல்யாணி பிரியதர்ஷன் எஸ் கல்யாணி ஆல்ரெடி கல்யாணி இருக்காங்க அவங்க கல்யாணி கூப்பிடுறாங்க அவங்க பேரே தர்ஷினி தான். தர்ஷினி ஓகே. ஸோ மை கொஸ்டின் இஸ் நீங்க நூறு சாமியில வந்துட்டு லவர் பாய் நடிச்சீங்கன்னு சொன்னீங்க, நிறைய மூவிஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. ஸோ இஸ் தேர் எனி பர்டிகுலர் ஜானர் தட் யூ வாண்ட் டு டூ ஒரு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ்ல நீங்க ட்ரை பண்ணணும்னு வச்சிருக்கீங்களா? நிறைய ஹீரோஸ் இன்டர்வியூ கொடுக்கும்போது கேள்விப்பட்டிருக்கேன்ப்பா, அவர் கூட நடிக்கணும் இவர் கூட நடிக்கணும் அந்த ஜானர் அந்த மாதிரிலாம் நான் ஏன் யோசிக்க மாட்டேங்கிறேன்னு ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அது மாதிரி தோண மாட்டேங்குது. ஆக்சுவலாக ஓப்பனாக நான் சொன்ன எந்த எதிர்பார்ப்பும் வச்சுக்கிட்டோம்னா நடக்காத வரைக்கும் குறையாவே இருக்கும் வாழ்க்கை. இந்த ஜானர் ட்ரை பண்ண முடிவு பண்ணின்னு வச்சுக்கோங்க, ஒரு பிரச்சனையே அதான். Which is your favorite genre? அதான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு இலக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இலக்கு நடக்காத வரைக்கும் அச்சீவ் பண்ணாத ஆளாக இருக்கீங்க நீங்கள். அப்படின்றதால எந்த பிளானுமே வச்சுக்கல லைஃப்பில். இந்த போலீஸ் பண்ணணும், வக்கீல் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எந்த இலக்குமே இல்லாமல் இவர் கூட ஒர்க் பண்ணணும், அது ஆசை, அது பேஷன், அது மாதிரி எதுவுமே இல்லாமல் போகிற போக்கில் என்னதான் இருக்கும் அதை வந்து அடிச்சுட்டு போயிடணும் வீட்டில் ஒரு பிளானில் இருக்கேன்றதுனால எதுவாக இருந்தாலும் ஓகேப்பா. கதை தான் மெயின். நம்ம ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து கதை கேட்கணும், அந்த கதை எனக்கு பிடிக்கணும். எனக்கு பிடிச்சிருந்தா அதை வந்து மேக்ஸிமம் நம்ம கேட்ட கதையை அதே எமோஷனோட முடிஞ்ச வரைக்கும் ப்ரொடியூசராகவோ ஆக்டராகவோ ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணுறது தான் என்னோட கோல். தேங்க்யூ. சமீர் எனக்கு என்ன கேள்வினா சார், நீங்கள் வந்து அவுட்டர் நோட்டம் வந்து விவசாயமோ இல்லை ஒரு கிராமத்து ஊருக்காரனாவும் நடிச்சது இல்லை, அவுட்டர் நோட்டம் நடிச்சது இல்லை. ஸோ இப்போ இந்த உலகத்தை வந்து நீங்கள் கிராமத்துக்காரனா எப்படி இந்த உலகத்தை பார்க்குறீங்க? கிராமத்து வாழ்க்கையை வந்து நான் இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி நகரத்தை பார்த்து ஏமாற வேண்டாம். ஓகே, கிராமத்து வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறந்த வாழ்க்கை ஆக்சுவலாக. ஓகே சார், அங்கே வந்து நல்ல காற்று, நல்ல தண்ணி, சரியான முறையில் எழுதிப்பீங்க, சரியாக தூங்குவீங்க, டிப்ரெஷன் இல்லை, பரபரப்பு இல்லை, போட்டி இல்லை, பொறாமல் இல்லை. ஸோ கிராமத்துக்காரனாக இருந்து நீங்கள் கிராமத்தையே பாருங்கள், அதுதான் உலகம். அங்கேருந்து மெட்ரோ ரயிலையும் ஃப்ளைட்டையும் பார்த்துட்டு நம்ம யோசிச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். நானே இன்னும் கொஞ்சம் நாளில் 2-3 வருஷங்களில் வந்து ஒரு கிராமத்தில் செட்டில் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. எங்கள் ஊர் கிராமத்துக்கு வந்து மயிலாடுதுறை. ஓகே, நான் பூர்வீகமாக நாங்கள் வரேன். மயிலாடுதுறைக்கு வந்து செட்டில் ஆகிடுறேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இடம். சரி, கண்டிப்பாக. தேங்க்யூ.